பார்த்தீங்கன்னா வண்டி வச்சு தான் நம்ம என்ன தான் வண்டியை பொத்தி பாதுகாத்து வச்சாலுமே படுதை தாய்ப்பாயும் போட்டு மூடி வச்சாலுமே நமக்குன்னு ஒரு எஃபன் இருக்கிறான், எதிரி இருக்கிறான். யாரும் சும்மா கெஸ் பண்ணுங்க காட்டல. ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் ஒன்றுங்க. அந்த எதிரி யாரும் இல்லை, எலி தான். அந்த எலி இப்போ பார்த்த வேலை தான் என்ன வண்டிக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். சரிங்களா, வாங்க. பார்த்துக்குங்க, எலி பண்ண வேலையை. இண்டிகேட்டர் ஒயரு, பிரேக் லைட்டு எல்லாத்தையும் கடிச்சு வச்சுருக்குது. இப்போது ஜாயிங் அடிக்கிறதுக்கு ஒயர் எட்டு வந்தாச்சுங்க. இருங்கல்லேருந்து எட்டு வந்துருக்குறேன். ஒயர் மட்டும் நம்ம இண்டிகேட்டரில் என்ன ஒயர் இருக்கோ அதே ஒயர் எடுத்துக்கிறேன். இப்போ கீழே சீவிக்கிட்டு இருக்கிறேன். சீவி முடிச்சதுக்கப்புறம் மேலே லைன் எடுத்து கரெக்டாக பார்த்து ஜாயின் அடித்தா வேலை முடிஞ்சது. இது ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது இது நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கூட எதுவுமே கிடையாது. கரெக்டாக இருக்குது. அதாவது அதிலே ஒயர்லேயே கலர் இருக்கும். மஞ்சள், சிவப்பு, ஆரஞ்சு, கருப்புன்னு இருக்கும். அந்தந்த கலரை பார்த்து நம்ம இது கனெக்ஷன் கொடுத்தா போதும், இண்டிகேட்டர்லாம் எரியும். ஒன்றும் பெரிய பிளாக் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய வீடியோ இல்லைங்க. ஏன்னா கண்டென்ட் கிடைக்கல, அதனால நான் பண்ணுறேங்க. சரிங்களா. அதே மாதிரி வண்டி வந்து கரெக்டாக பராமரித்து வச்சுக்குங்க. சரிங்களா. வண்டியில் வந்து மெயின் எனக்கு தெரிஞ்ச 2 விஷயந்தான். முதல்ல வண்டி டயரில் காற்று இருக்கணும். ஆனால் முதல்ல காற்று இல்லாமல் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன், அப்போல்லாம் தெரியல. மெயின் காற்று செக் பண்ணிக்கோங்க. 2 வீல்லையுமே காற்று கரெக்டாக இருக்கணும் ப்ராப்பராக. 2வது வந்து பெட்ரோல் வந்து டேங்கில் எப்பவும் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தப்பு இல்லை, பெட்ரோல் இருக்கிற மாதிரி. இந்த காலகட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வண்டி இல்லாமல் யாரும் சட்டுன்னு எங்கேயும் போக முடியாது, வர முடியாது. வண்டி வந்து நமக்கு ரொம்பவும் அத்தியாவசியம். அதனால் வண்டியை வந்து வச்சுக்கங்க, கரெக்டாக பராமரிங்க. மெயின்டெனன்ஸும் அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க வண்டியை பற்றியுமே. வண்டி திடீர்னு ஒரு ஃபால்ட் ஆகுதுன்னா அது எதனால் ஃபால்ட் ஆகுது, என்ன ரீசனு இன்னும் தெரிஞ்சு அதை நம்ம ரெக்கவரி பண்ணி வெளியே வர அளவுக்கு நமக்கு அது ஒரு வண்டியை பற்றி ஒரு நுணுக்கங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். வண்டியில் மெயினாக ஸ்பேனர், முக்கியமான ஸ்பேனர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு ரோட்டில் போய் வண்டி நின்னாலுமே நம்ம அங்கே போய் எதுவுமே யார்ட்டையுமே கேட்க முடியாது. அதனால் நம்ம இந்த ஸ்பேனர் இருந்துச்சுன்னா நம்மளே எல்லாம் பண்ணலாம் இது வண்டிக்கலாம். சரிங்களா. அதனால் வண்டியில் ஸ்பேனர் கம்பல்சரி வச்சுருங்க. முக்கியமான ஸ்பேனர் மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா. அவ்வளோதாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஓகேங்களா. இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க, மேலே தான் ஒயரில் சீவி ஜாயின் அடிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் எல்லாம் வேலை முடிஞ்சது, ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இப்போ இண்டிகேட்டர் போடுறேன், செக் பண்ணலாம் பாருங்கள். லெஃப்டில் எரியுது, ரைட்லேயும் எரியுதுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. வண்டியை வந்து நல்லா வச்சுக்குங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.